ஒரு ஏவுகணையை ஏவுனா எதிரி நாட்டு மேலே போய் விழுகணும். திருப்பி நம்ம நாட்டுக்கே வந்துச்சுன்னா அதுக்கு பேர் தான் பூமராங்கு. இஸ்ரேலுக்கு இனிமே பேர் பூமராங்குன்னு வச்சிடலாம் போல. நடந்த சம்பவத்தை பார்த்து சிரிச்சு சிரிச்சு வயிறு வலிச்சு போய் உக்காந்துருக்காங்களாம் இஸ்ரேலில் இருக்கக்கூடிய ஈரானிய கைதிகள். அவங்க சிரிக்கிறத பார்த்து இஸ்ரேலுடைய ஐடிஎஃப் அவங்கள எப்படி கொடுமைப்படுத்தியிருக்காங்க அப்படிங்கிறத வீடியோவாக பார்க்கலாம். இன்னொரு புறம் அரபு நாடுகள் துரோகம் பண்ணியிருக்காங்க ஈரானுக்கு. என்ன துரோகம் பண்ணியிருக்காங்க? கடவுள் இருக்காங்க குமாரு அப்படிங்கிற மாதிரி ஈரான் இஸ்ரேலுடைய மிக முக்கியமான எரிபொருள் கிடங்கு மீது அட்டாக் பண்ணியிருக்காங்க. அடுத்த சில மாதங்களுக்கு இஸ்ரேலால எரிபொருள் அப்படிங்கிறது அவங்களுக்கு தட்டுப்பாடாயிருங்கிறாங்க. அப்புறம் எப்படா தம்பி போர் பண்ணுவ அப்படிங்கிற கேள்வி இருக்கு. ஸோ சீஸ் ஃபயர் ரிலேட்டடா ட்ரம்பினுடைய காலில் போய் விழுந்திருக்காரு நெதன்யாகு. இதுக்கு அமெரிக்கா சொல்லி இருக்கக்கூடிய பதில் என்ன? இஸ்ரேல் இந்த போரை நடத்துறது வெறுமன இந்த அணு ஆயுதங்களை ஈரான் தயாரிச்சிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக மட்டும்தான் நடத்துறாங்களா? இஸ்ரேலுடைய உண்மையான இலக்கு என்ன? ஆர்டி நியூஸ் ரஷ்யா தோலுரித்து காட்டி இருக்கக்கூடிய சம்பவம் இது. வாங்க பார்க்கலாம் உறவுகளே. இது பிரசாத் சிக்னேச்சர். கும்பகோணம் கிருஷ்ணாபுரத்தின் அடையாளம் மலப்புரம் டோர்ஸ் கம்பெனி. உங்களது புது வீட்டுக்கு நிலைக்கதவு ஜன்னல் மட்டுமல்லாமல் பர்னிச்சரும் தேக்கு வேங்கை மகாக்கனி மரங்களை கொண்டு குறைந்த விலையில் நல்ல தரத்துடன் செய்து கொடுக்கிறார்கள். தொடர்புக்கு 9943511342. என்னதான் ஒரு புறம் ஈரானை பற்றி பெருமை பொங்க பேசினாலும் ஈரான்ல இருக்கக்கூடிய மக்கள் தியாக உள்ளம் கொண்டவர்கள். அதனால தானோ என்னவோ 200 பேருக்கு மேல இறந்து போயிருக்காங்க, 800 பேருக்கு மேல காயமடைஞ்சிருக்காங்க. அவங்களையும் சில பேர் ரொம்ப கிரிட்டிக்கல் சுச்சுவேஷன்ல இருக்காங்க. அந்த காருக்கு வெளியில காரோடு ஒட்டி இருக்கக்கூடிய நபர்கள் எல்லாமே காரோட பாம் பிளாஸ்ட் ஆச்சுல, அதுல நிறைய பேர் இறந்து போயிருக்காங்க. இந்த எண்ணெய் கிணறுகள் மீதும் கரெக்டாக அந்த கிடங்குகள் சேமிப்பு கிடங்குகள் மீதும் தாக்குதல் நடத்தினதுலையும் நிறையா பேர் இறந்து போயிருக்காங்க. ஸோ இஸ்ரேலுடைய அந்த ஃபஸ்ட்டு 2 days அட்டாக், இன்னைக்கு 4 நாள் முடிஞ்சிருச்சு. இந்த ஃபஸ்ட்டு 2 days அட்டாக்ல தான் இவ்வளவு பெரிய பாதிப்பை ஈரான் வந்து சந்திச்சாங்க. அடுத்த 2 daysல டோட்டலாக கண்ட்ரோலை இப்போ ஈரான் எடுத்திருக்கு. ஈரானுடைய ஆதிக்கம் இப்போ இந்த போர்ல 90% இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. இஸ்ரேலுடைய ஐடிஎஃப் படை இருக்குல்ல, ஒரு மாடியில திடுத்திடுத்துன்னு ஓடுறாங்க. அது எந்த இடம்டா அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது அது இந்த கைதிகளை அடைச்சி வைக்கக்கூடிய ஜெயிலு. அந்த ஜெயிலுகளை வந்து பார்த்தீங்கன்னா கம்பிகள் இருக்கும், சின்ன சின்ன கம்பிகள் இருக்கும்ல வெளி உலகத்தை பார்க்கறதுக்கு. அப்போது அந்த கைதிகள் வந்து என்ன பண்ணுறாங்க, அவங்க ஈரானிய கைதிகள், காசாவினுடைய கைதிகள், இப்படி நிறையா பேர் இருப்பாங்க. அந்த கைதிகள் எல்லாருமே என்ன பண்ணுறாங்க, ரொம்ப நாளைக்கு அப்புறம் சிரித்து ரொம்ப பெரிய அளவில் சிரிக்கிறாங்க, ஹாப்பியாக அதை செலிப்ரேட் பண்ணுறாங்க சிறைகளுக்குள்ளேயே. என்னடா அப்படின்னு சொல்லிட்டு வெளியில் இருக்கக்கூடிய ஐடிஎஃப் துப்பாக்கி வச்சு நிற்பாங்க இல்லை, அந்த மிலிட்ரிக்காரங்கெல்லாம் அவங்க பார்க்கும்போது அவங்களுக்கு கடுப்பாகுது. இவங்க ஒரு மிசைலை ஏவுறாங்க, திருப்பி வந்து பார்த்தீங்கன்னா அதே மிசைலு அவங்கள நோக்கியே திருப்பி வருது. அட பாவிகளா, என்னடா இப்படி ஆப்ரேட் பண்ணி வச்சுருக்கீங்க, நம்மளோட மிசைலாம் என்னடா ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு இந்த 23ஆம் புலிகேஸில் சாக போகிற நேரத்தில் எல்லா கத்தியும் வந்து இப்படி எடுத்துகிட்டு வருதே, இதை வச்சு எப்படா போர் புரிகிறது அப்படின்னு வடிவேலு கேட்குற மாதிரி இஸ்ரேலுடைய ஐடிஎஃப் படை தனக்கு தானே கேட்டுக்கிட்டாங்க. பத்தாவதுக்கு அந்த நேரத்தில் ஒருத்தன் சிரிச்சுக்கிட்டு இருந்தால் எவ்வளோ கடுப்பாகும். உடனே வேகமாக கிளம்பி மேலே ஓடி வராங்க. மேலே ஓடி வந்து அந்த சிறை கைதிகளை பூரா போட்டு அந்த அடி அடிக்கிறாங்க. அதை ஒருத்தன் ஐடிஎஃப் சேர்ந்த ஒருத்தன் வீடியோவாக எடுத்து வச்சு இன்னைக்கு ட்விட்டரில் வெளியிட்டிருக்கான். நீங்கள் ட்விட்டரில் போய் பாருங்கள், உண்மை செய்திகள் உங்களுக்கு தேவை அப்படின்னா அங்கே தான் நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கணும். இஸ்ரேலில் ஹைஃபா அப்படின்னு சொல்லிட்டு எண்ணெய் சுத்திகரிப்பு நிலையம் இருக்குது. அது எந்த இடத்துல இருக்குன்னா நார்த் இஸ்ரேல் சைடில் இருக்குது. நீங்கள் தொடர்ச்சியாக நீங்கள் கவனிச்சிருப்பீங்க, ஹவுதிகள் வந்து வடக்கு இஸ்ரேல் பகுதியில் அதிபயங்கர தாக்குதல், லெபனானை சேர்ந்த ஹிஸ்புல்லா வடக்கு இஸ்ரேல் பகுதியில் தாக்குதல் அப்படின்னு. அது காடு மாதிரி இருக்கும். அந்த இடங்கள்ல தான் வந்து நெருப்பு பற்ற வச்ச மாதிரியான சீன் மட்டும்தான் நம்ம பார்த்துருப்போம். நீங்கள் உண்மையிலேயே இப்படி ஒரு சீனை இஸ்ரேல்காரன் எதிர்பார்த்துருக்கவே மாட்டான். அவனுடைய எண்ணெய் கிடங்கு அப்படியே பிடிச்சி எரியுது. இது ஹைஃபாவில், ஐயோ நீங்கள் வீடியோவை பார்த்தீங்க அப்படின்னா நிஜமாவே ஈரான் வந்து அணு ஆயுதத்தையே தூக்கி இஸ்ரேல் மேலே போட்டாங்களா அப்படின்னு தெரில. அந்த அளவுக்கு பத்திட்டு எரியக்கூடிய காட்சிகளை ட்விட்டரில் பார்க்கும்போது ரொம்ப பெரிய அளவில் ஷாக்கு.
சரி, அப்ப அந்த எண்ணெய் கிடங்குல வந்து இவங்க ஈரான் நடத்திய தாக்குதல்ல இஸ்ரேலுக்கு என்ன சேதம்னா 80% இந்த எண்ணெய் சுத்திகரிப்பு நிலையத்துல வந்து டேமேஜ் அப்படிங்கிறாங்க. சரி, அப்போ ஈரானுக்கு தேவையான ஆயில் அப்படிங்கிறது எங்கிருந்து கிடைக்கும்? போர் புரியறதுக்கு தேவையான மிசைலுக்கு தேவையான எரிபொருள் எல்லாமே. இப்போ வண்டி இயங்கணும் அப்படின்னா வந்து பேட்டரியில வந்து அயன்டோம் வேணா இயங்கலாம், தாடு ஏவுகணை வேணா இயங்கலாம். ஆனா எரிபொருள் இல்லாம எப்படி வாகனங்கள் இயங்கும்? இப்படிப்பட்ட நிலையில இஸ்ரேலால இன்னும் ஒரு மாசத்துக்கு போர் பண்ண முடியாது அப்படிங்கிற உண்மை வெளியில வந்திருக்கு. அப்போ போர் பண்ண முடியல அப்படின்னா என்ன பண்ணுவாரு நெதன்யாகு? கண்டிப்பா ட்ரம்பினுடைய காலில் போய் விழுவார். போர் விமானத்தை கொடுக்க முடியும், அதுக்கு தேவையான ஃபியூலையும் சேர்த்து கொடுக்குறோம் அப்படின்னா அதை பாதுகாப்பாக வச்சுக்கிறதுக்கு கூட உனக்கு துப்பு இல்லைன்னா நீ என்னத்த பிஎம், என்ன பிரைம் மினிஸ்டர், ஒரு பார்த்தா ஒரு குட் மார்னிங் அப்படின்னு சொல்கிற அளவுக்கு இருக்க வேணாமா? என்னடா முட்டாள்தனமாக இருக்குது அப்படின்னு திட்டுவாங்கலாம் மாட்டாங்களாம். இதுதான் நெதன்யாவுக்கு நடந்துகிட்டு இருக்கு. ரெண்டாவது, அயன்டோமினுடைய நிலை என்ன அப்படின்னா, நிறைய பேர் என்கிட்ட கேட்டிருந்தாங்க அயன்டோம் ஏன் ஃபெயிலியர் ஆச்சுன்னு. அயன்டோம் மீது அட்டாக் பண்ணும் அப்படிங்கிற விஷயத்தை விட அயன்டோமினுடைய பேட்டரி இருக்குல்ல, அதுல வந்து அட்டாக் பண்ணியிருக்காங்க. இப்போ அயன்டோம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 10 செகண்ட்ல 20 மிசைலை வந்து வெளியில வந்து லாக் பண்ண முடியும் அதால. ஸோ அப்படிப்பட்ட அந்த அயன்டோமினுடைய பேட்டரியை பின்னாடி இருந்து அடிச்சிருக்காங்க ஈரான். இந்த சம்பவம் வந்து பார்த்தீங்கன்னா பேட்டரி இயக்கக்கூடிய நபர் உட்காந்துருப்பான். நீங்கள் நிறைய ஃபோட்டோஸ்லாம் பார்த்துருப்பீங்க. கண்டிப்பாக அயன்டோமை இயக்கிறதுக்கு ஒரே ஒரு ஆள் மட்டும் இருந்தாலே போதும். பட் தாடி ஏவுகணையை பொறுத்தளவில் அப்படி இல்லை. ரேடாரை இயக்கிறதுக்கு ஒரு 4 பேர் வேணும், அந்த எக்யூப்மெண்ட்டை சரியான திசையை நோக்கி திருப்புறதுக்கு ஒரு ஆள் வேணும், எக்யூப்மெண்ட்டை வந்து மேன் பவரோடு சேர்த்து வச்சு அட்டாக் பண்ணுறதுக்கு மொத்தம் ஒரு தாடு ஏவுகணை இயக்கிறதுக்கு 90 பேர் தேவை, ஒரே ஒரு தாடு ஏவுகணை இயக்கிறதுக்கு. ஆனால் அதுவும் பேட்டரியில் தான் இயங்கும், பிரச்சனை இல்லை. பட் இவ்வளவு மேன் பவர் வந்து பார்த்தீங்கன்னா இஸ்ரேலில் இப்போ இல்லை அப்படிங்கிறாங்க. இந்த பிரச்சனைனால எரிபொருள் தட்டுப்பாடு ஆயிடுச்சு, மேன் பவருடைய பிரச்சனையும் இருக்கு. இந்த ப்ராப்ளம்னால இஸ்ரேலால முழுமையாக போற நடத்த முடியலங்கிறது தான் யதார்த்தமான உண்மை. கமாண்டர் ஆஃப் ஈரான் ஆர்மி கிரவுண்ட் ஃபோர்ஸஸ் அவங்க சொல்லியிருக்கக்கூடிய ரிப்போர்ட் என்ன அப்படின்னா, இஸ்ரேலுடைய ஆக்கிரமிப்பு பிரதேசங்கள் இருக்குல்ல, அங்கேயும் ஈரான் இப்போ அட்டாக்க தொடங்கியிருக்காங்க. யூஎஸ்னுடைய கட்டுமானங்களோ கடற்படை தளமோ யூஎஸ்னுடைய மிலிட்ரி பேஸ் இருக்கக்கூடிய இடத்துலையோ ஈரான் அட்டாக் பண்ணலை. பதிலுக்கு ஈரானுடைய நிலம் மட்டுமல்ல, ஒட்டுமொத்த மிடில் ஈஸ்டுக்கும் இஸ்ரேலுக்கு சம்மந்தமே கிடையாது, அவங்க ஆக்கிரமிப்பாளர்கள். அப்போ அவங்க கோலன் குன்றுகள் எல்லாம் கைப்பற்றி வச்சிருந்தாங்க, அந்த இடத்தின் மீது அட்டாக் நடத்துவோம் அப்படின்னு இப்போ ஈரான் சொல்லியிருக்கு. ஒட்டுமொத்தமாக இஸ்ரேல் கைப்பற்றி இருந்த அந்த நிலத்தை பூரா மீட்டெடுக்கக்கூடிய வேலையை இப்போ ஈரான் செய்ய தொடங்கியிருக்காங்க. நிமிட்ஸ் இந்த பேர் கேள்விப்பட்டிருக்கீங்களா? இது வந்து யூஎஸ்னுடைய வார்ஷிப். இது வந்து தென்கிழக்கு சீன பகுதியில் இருக்கு. இப்போ மிடில் ஈஸ்ட்டை நோக்கி வந்துகிட்டு இருக்கு. யாருக்கு ஆதரவாக ஃபைட் பண்ணுறதுக்கு? இஸ்ரேலுக்கு ஆதரவாக ஃபைட் பண்ணுறதுக்கு வர்றாங்க. கடல்ல இருந்து அப்படியே அது வந்துகிட்டு இருக்கக்கூடிய காட்சி ரொம்ப அழகாக பதிவாயிருக்கு. சரி, இது மிடில் ஈஸ்டில் வந்து இஸ்ரேலை காப்பாற்றிடுமா அப்படின்னு கேட்டால், இஸ்ரேலை காப்பாற்றுறதுக்கு அந்த ஒரு வார்ஷிப் பத்தாது. ஏன்னா இஸ்ரேலால் இப்போ ஈரான் வந்து 3 மடங்கு அளவுக்கு ஒரு மிசைலை ஏவுது அப்படின்னா அதில் 1 மடங்கு மட்டும்தான் அவங்களால தடுக்க முடியுது. மீதி 2 பங்கு அளவுக்கான மிசைலை வந்து அப்படியே கொத்தா இஸ்ரேலில் வந்து விழுகுது. ஸோ நீங்கள் ஒரு வார்ஷிப்பை வச்சுட்டு அட்டாக் பண்ண முடியும், பட் வான் பாதுகாப்பு அப்படிங்கிறத அந்த இடத்துல பெரிய அளவில் கொடுத்துட முடியுமா ஒரு ஷிப்பால் அப்படின்னு கேட்டால் அது நிலப்பகுதியில் கொஞ்சம் டஃப் தான். இன்னும் நிறையா பேர் சில கேள்விகளை கேட்டிருந்தாங்க. ஈரானுடைய அணுசக்தி நிலையத்தின் மீது தான் இஸ்ரேல் தாக்குதல் நடத்துச்சு. ஈரானும் அதை பற்றி எதுவுமே பேசல. இஸ்ரேலும் நாங்கள் முழுமையாக ஈரான் வந்து அணு ஆயுதம் தயாரிக்கக்கூடிய இடத்தையே அழிச்சிட்டோம் அப்படிங்கிறதையும் சொல்லலை. அப்போ அந்த இடத்துல என்னதான் நடந்தது அப்படிங்கிற கேள்வி இருக்குல்ல. குறிப்பாக நாதன்ஸ் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய அந்த நியூக்ளியர் சைட்டில் என்ன நடந்தது அப்படிங்கிறத IAEA, அதாவது சர்வதேச அணுசக்தி முகமை இப்போ ஆய்வு பண்ணி ஒரு மீட்டிங்கில் ஈரானுடைய அதிகாரிகளும் நேரடியாக போய் அந்த தகவலை பதிவு செஞ்சுருக்காங்க. என்ன சொல்லியிருக்காங்க? செறிவூட்டல் ஆலை ப்ளஸ் மின் அமைப்பு இந்த இடத்த மட்டும் இஸ்ரேல் காலி பண்ணியிருக்கு. அதாவது தரைக்கு மேலே உள்ள பகுதி இதெல்லாம் செறிவூட்டல் ஆலை மேலே இருக்குது, மின் கட்டமைப்பு மேலே இருக்குது. இந்த இடத்த தான் அட்டாக் பண்ணியிருக்காங்களே தவிர தரைக்கு கீழே 90 அடி அல்ல, 150 அடி ஆழத்தில் தான் அந்த நாதன்ஸ் அப்படிங்கிற அந்த அணுசக்தி நிலையம்ங்கிறது உள்ளுக்குள்ளே வச்சுருக்காங்க. அந்த இடத்த வந்து அட்டாக் பண்ணுறதுக்கு அமெரிக்காவினுடைய B2 பாமால முடியுமா முடியாதா அப்படிங்கிறத அது வந்து அட்டாக் பண்ணாதான் தெரியும். இஸ்ரேலுடைய பிளான் தான் என்னப்பா, இதை போரை நடத்துறதுல ஈரானுடைய அணுசக்தி நிலையங்கள் மீது அட்டாக் பண்ணுறதா? கிடையாது.
ஈரானுடைய அணு விஞ்ஞானிகள் இருக்காங்கல்ல, அந்த மூளையை தூக்கிடுவோம், லீடர்ஸை தூக்கிடுவோம். இதுதான் பிளான். இதை நான் சொல்லலை, ஆர்டி நியூஸ், ரஷ்யாவிலேருந்து வரக்கூடிய ஆர்டி நியூஸ் ரிப்போர்ட்டாக ஃபைல் பண்ணியிருக்கு. நம்ம ஊரில் இருக்கக்கூடிய மிக முக்கியமான சேட்டலைட் சேனல்களும் இந்த உண்மையை தேடி எடுத்து போட்டிருக்காங்க. அதுலேருந்து கிடைச்ச உண்மை தகவல் என்ன அப்படின்னா, ஃபைட்டர் ஜெட்டினுடைய அந்த ஃபேக்டரி இருக்குல்ல, ஈரானுடைய ஃபைட்டர் ஜெட் ஃபேக்டரி, அதையும் அட்டாக் பண்ண போகிறதா பிளானில் வச்சுருக்காங்க அவங்களுடைய அந்த அஜெண்டாவில். கிரிட்டிக்கல் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், அதாவது ஈரானில் ஒரு ரொம்ப மோசமான ஒரு இடங்கள், இந்த இடத்துலலாம் மக்கள் போகிறதுக்கான வாய்ப்பு இல்லை, அதுங்கெல்லாம் விடமாட்டாங்க, அதெல்லாம் மிலிட்ரி ஆப்ரேஷன் இருக்கிற இடம், அந்த இடத்தையும் அட்டாக் பண்ணுறதா பிளான் பண்ணியிருக்காங்க. எனர்ஜி ஃபெசிலிட்டிஸ் எந்தெந்த இடத்துலலாம் இருக்கோ அதையும் அட்டாக் பண்ண பிளான் பண்ணியிருக்காங்க. இது எல்லாத்தையும் செஞ்சு முடிக்கிறதுக்குள்ள அங்கே மொசாட்டினுடைய உளவு படையை ஈரான் கைது பண்ணிட்டாங்க. இந்த இடம் தான் இஸ்ரேலுக்கு நெகட்டிவாக போச்சு. ஃபஸ்ட்டு ப்ராஜெக்ட் சக்ஸஸ்ஸு, அதான் ஆப்ரேஷன் சக்ஸஸ்ஸு, பேஷண்ட் வந்து டெத்தும்பாங்கல்ல, அதுதான் இஸ்ரேலோட கண்டிஷன். சென்ட்ரல் இஸ்ரேலில் ஒரு 20 மாடி கட்டடங்க. அந்த 20 மாடி கட்டடம் அது எங்கே இருக்குது அப்படின்னா, பெட்சு டிக்வா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பேர், என்ன பேர் பாருங்க, வாய்க்குள்ளே நுழைய மாட்டேங்குது. அந்த இடத்துல இருக்கக்கூடிய 20 மாடி கட்டடம், குடியிருப்பு பகுதின்னு நினைக்கிறேன், அந்த இடத்துல அட்டாக் பண்ணியிருக்காங்க. அந்த பில்டிங் டோட்டலாக டேமேஜ். ஸோ இஸ்ரேலுக்கு இது ஒரு பெரிய இழப்பு. கிட்டத்தட்ட 60க்கும் மேற்பட்டோர் காயமடைஞ்சு அந்த இடிபாடுகளுக்கு இடையில கிடக்கிறாங்கன்னு சொல்கிறாங்க. எத்தனை பேர் உயிரிழந்தாங்கிற ரிப்போர்ட் வெளியாகலை. இது வரைக்கும் இஸ்ரேலில் இறந்து போனவங்களா இஸ்ரேல் சைடில் இருந்து கொடுத்துருக்கக்கூடிய ரிப்போர்ட் வெறும் 24 பேர் மட்டும்தான் இறந்து போயிருக்காங்களாம். ஜோர்டான் மட்டுமல்ல, அரபு நாடுகளுக்கு ஈரான் ஒரு அதிபயங்கரமான எச்சரிக்கை ஒன்று கொடுத்துருக்காங்க. நீ யார் யாரெல்லாம் விளையாடுறீங்க அப்படிங்கிறது எங்களுக்கு தெரியும். குறிப்பாக சிரியாவில் இன்னைக்கு தேதிக்கு அமெரிக்காவினுடைய அடிமையாக இருக்கக்கூடிய ஒரு நபர் வந்து அங்கே ஆட்சி பீடத்தில் உட்காந்துருக்கார். அவர் தன்னுடைய வான் பகுதியை நான் திறந்து விடுறேன், ஈரானுடைய மிசைல் வந்தது அப்படின்னா அடிச்சு தும்சம் பண்ணிடுவோம் அப்படின்னு அவர் சொல்லியிருக்கார். ஹெச்டி ஸ்கூல் ஞாபகம் இருக்கா அவங்களுக்கு? அது மட்டும் இல்லை, ஜோர்டானுடைய மன்னர் அப்துல்லா அவரும் வந்து பார்த்தீங்கன்னா ஈரானுடைய சில மிசைல்ஸை அட்டாக் பண்ணியிருக்காங்க. ஸோ அரபு நாடுகளுக்கு ஈரான் கொடுத்துருக்கக்கூடிய எச்சரிக்கை, இதை அவங்கள்ட்ட டைரெக்டாக போய் பேசாமல், ஒவ்வொருத்தருக்காக ஃபோன் பண்ணி பேசாமல், முஸ்லீம் கம்யூனிட்டின்னு சொல்லிட்டு ஒன்று இருக்குது, அந்த கம்யூனிட்டிக்கிட்ட போய் முறையிட்டு இருக்காங்க ஈரான். ஸோ நாங்கள் பேசுகிறோம் அப்படிங்கிற ஒரு விஷயத்த சொல்லியிருக்காங்க. பட் சவுதி அரேபியா ஈரானுக்கு சப்போர்ட்டாக இருக்கிற மாதிரியான ஒரு வாய்ஸை கொடுத்துருக்காங்க. சல்மானோட மனசில் சின்ன மாற்றங்கள் ஏற்பட்டிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. பார்ப்போம் இது எந்த அளவுக்கு உண்மை அப்படிங்கிறது தெரியல. எது எப்படியாக இருந்தாலும் தனிமரம் தோப்பாகாது அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் தோப்பா நின்று தான் வந்து ஒரு விஷயத்தை செய்யணும்னு இல்லை, தனி மனிதனாகவே நின்று இந்த சமூகத்துக்கு நல்லதும் செய்ய முடியும். அதை ஈரான் செய்து கொண்டு இருக்கிறதா இல்லையாங்கிறத கமெண்ட் பாக்ஸில் பதிவு செய்யுங்க. என் கையெழுத்து என் மக்களுக்கானது உறவுகளே. மீண்டும் ஒரு பதிவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம். நீங்கள் நம்ம சேனலுக்கு விளம்பரம் கொடுக்க விருப்பப்பட்டீங்கன்னா 94493594 இந்த நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள். நீங்கள் ஒரு ஜேர்னலிஸ்டா இல்லை நியூஸ் ரீடரா வரணும்னு ஆசைப்படுறீங்களா? அப்படின்னா இது உங்களுக்கான பெரிய வாய்ப்பு. ஒரு பெரிய இலக்கோட அதற்கான முதல் படிக்கட்டு தான் இந்த பயிற்சி பட்டறை. தியரிட்டிக்கல் அண்ட் பிராக்டிக்கல் கிளாஸினுடைய முடிவில் சர்டிஃபிகேட்டும் கொடுக்கப்படும். தொடர்புக்கு 94493594 என் நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள்.